என்ன மேட்டுங்கிறீங்க? இந்த பள்ளி வாசலுக்கு வராதுன்னு போர்டு போடுறவன்லாம் பெரிய மார்க்கத்தை கரைச்சு குடிச்ச நிர்வாகிகளா? நீங்கள் பள்ளி வாசல்ல போய் ஏகத்துவத்தை வரதட்சணை வாங்காதுன்னு சொல்றீங்க, அதுக்கு தான் உங்களை பள்ளிக்கு வராதேங்கிறான். அடே பள்ளிவாசலுக்கு கணக்கு காட்டுறான்னு கேட்கறீங்க, உங்களை பள்ளிவாசலுக்கு வராதேங்கிறான். பள்ளிவாசலுக்கு நிர்வாகியா இருக்கிறவனுக்கு என்னென்ன தகுதி இருக்கு குர்ஆன்ல அப்படி நீங்க எடுத்து சொல்றீங்க, உங்களை பள்ளிக்கு வராதேங்கிறான். அப்ப இந்த பள்ளிக்கு வராதே என்று போர்டு போடக்கூடிய முஸ்லிம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கொள்கையை நீங்க சொல்றதுனால உங்களை எதுக்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இஸ்லாத்தை காப்பாற்ற எதுக்குறாங்க? நான் கேட்கிறேன், நீங்க ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது உங்கள் ஊர்ல, உங்க பஞ்சாயத்துல, உங்க ஜமாத்துல நிர்வாகிகள் இருக்கிறாங்களே, இதை இஸ்லாத்தை காப்பாற்ற இருக்கிறாங்களா? இஸ்லாத்தை காப்பாற்றவர்கள் எதிர்ப்பதாக இருந்தால் குடிகாரனை எதிர்த்திருக்க வேண்டும், ஏத்தார்களா? வரதட்சணை வாங்குவனை எதிர்க்க வேண்டும், ஏத்தார்களா? வட்டி வாங்குறவனை அதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிர்த்து அவங்கள ஒத்துக்கிட்ட விஷயம் தானே. வட்டி வாங்குற கூடாது தெரியுமில்லங்க, விபச்சாரம் செய்யக்கூடாது தெரியுமா இல்லையா? எந்த ஜமாத்துல விபச்சாரம் செய்யறவன் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு போடு போட்டாங்க? வட்டி வாங்குறவன் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்னு எந்த ஜமாத்துல போடு போட்டாங்க? சினிமாவுக்கு போறவன் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்னு போடு போட்டாங்களா? இல்ல. வப்பாட்டி வச்சுக்கிறாங்க ஊருக்குள்ள, அவன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு போடு போட்டாங்களா? முத்தவள்ளியா இருந்து பள்ளிவாசலை சுருட்டிட்டு நீக்கப்பட்டிருப்பானே, அவன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது ஏதாவது போடு போட்டாங்களா? இல்ல. எதுக்கு போடு போடுறாங்க? அப்ப மார்க்கத்தை காப்பாத்துறதுக்கு இந்த போர்டு இல்ல. நீங்க ஆதிக்கத்தை உடைச்சிருவீங்க. நீங்க அந்த மக்களை வென்றெடுத்தீர்களே ஆனால் கணக்கு கேட்பீங்க, கரெக்டா இருக்கணும், தொழுவுறவன் நிர்வாகியா இருக்கணும், வரதட்சணை வாங்கின நிர்வாகி இருக்க கூடாது, தண்ணி அடிக்கிறவன் நிர்வாகி இருக்க கூடாது, நீங்க அடிமடியில கை வைப்பீங்கிறதுனாலதான் உங்களை மட்டும் எதிர்க்கிறான் பேர் இஸ்லாம்.